அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்பகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். நாளைய தினம் வெள்ளிக்கிழமையோடு கூடிய அற்புதமான அக்ஷய திருத்தியை தினம். இந்த தினத்தினன்று நீங்கள் எல்லாருமே உப்பு தீபம் ஏற்றுவீங்க. இருந்தாலும் ஏன் இந்த பதிவை கொடுக்குறேன் அப்படின்னா, சிலர் நீங்கள் சொன்னாதான் ஏற்றணும் அப்படின்னு தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அவர்களுக்காகவும் ஒரு ரிமைண்டர் பதிவாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காகவும் தான் இந்த பதிவு. அதாவது நீங்கள் நாளைய தினம் ஒரு நாள் மட்டும் ஏற்றிடாமல் தொடர்ந்து ஒரு கணக்கு வச்சு ஏற்றுங்க. மகாலட்சுமி தாயாரினுடைய அனுகிரகம் முழுமையாக இருக்கின்ற ஒரு அற்புதமான நாள். இந்த நாள் வெள்ளிக்கிழமையோடு வருவது சிறப்பு. அதனால் நாளைய தினம் எல்லாருமே உப்பு தீபத்தை வீட்டில் ஏற்றுங்க. ஒரு 21 நாள் அல்லது 48 நாள் இந்த மாதிரி கணக்கு வச்சு ஏற்றுங்க. என்ன செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம். ஒரு பெரிய அகல் எடுத்துக்கங்க, மண் அகல். புதுசாக நாளைய தினம் வாங்கி செய்வது சிறந்தது. வாங்க முடியல அப்படின்னா வீட்டிலையே பழைய செட் இருக்குது அப்படின்னா அதில் கூட நீங்கள் உப்பு தீபம் ஏற்றலாம். அந்த பெரிய அகல் முழுவதும் நல்ல மஞ்சள் பூசி வச்சுக்கோங்க. நாம் உப்பு நிறைய அதில் கொட்டும்போது வீட்டில் இருக்கின்ற கெட்ட சக்திகள் அந்த உப்பை உள்வாங்கிக் கொள்ளும். அதனால தான் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க. கொட்டிட்டு அதற்கு மேலே ஒரு அகல் வையுங்க. அதற்கும் மஞ்சள் பூசி குங்குமம் வச்சுக்கோங்க. அதற்கு மேலே இன்னொரு அகலும் வையுங்க. அதற்கும் மஞ்சள் பூசி குங்குமம் வச்சுட்டு நீங்கள் அதில் நல்லெண்ணெய் ஊற்றுங்க அல்லது நெய்யை ஊற்றுங்க. ஊற்றிட்டு அதில் 3 வத்திகள், அதாவது 3 திரிகள் அல்லது 2 திரிகளை ஒன்றாக போட்டு தீபத்தை ஏற்றுங்க. இந்த அகலில் பார்த்திங்கன்னா தீபம் எரியும் போது ரொம்ப பெருசாகவும் எரியக்கூடாது, ரொம்ப சின்னதாகவும் இருக்கக்கூடாது. முத்து மாதிரி அந்த தீபம் எரியணும். தீபத்தினுடைய ஸ்லோகங்கள் ஏதாவது தெரிந்தால் அந்த ஸ்லோகத்தை நாளைய தினம் சொல்லுங்கள். இந்த மாதிரி உப்பு தீபத்தை நீங்கள் நாளைய தினம் ஏற்றிட்டு தொடர்ந்து 21 நாட்கள் அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். அப்படி கண்டினியூ பண்ணும்போது நடுவில் வருகின்ற வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் இந்த உப்பை மாற்றிட்டு மறுபடியும் புதுசாக எல்லாத்தையும் தயார் பண்ணி ஏற்றுங்க. அப்போ முன்னாள் வியாழக்கிழமையே எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துட்டு நீங்கள் எல்லாத்தையும் சுத்தப்படுத்திட்டு வெள்ளிக்கிழமை ஏற்றுவது சிறந்தது. இந்த மாதிரி 21 அல்லது 48 நாட்கள் தொடர்ந்து இந்த உப்பு தீபத்தை ஏற்றுவதன் மூலமாக வீட்டில் நடக்கின்ற மாற்றங்கள் என்ன அப்படின்றத இப்போ நாம் பார்க்கலாம். இந்த மாதிரி உப்பு தீபம் நாம் ஏற்றும் போது வீட்டில் இருக்கின்ற கெட்ட சக்திகள், அதாவது எதிர்மறையான சக்திகள் கண்ணுக்கு தெரியாமல் வீட்டுக்குள்ளே இருக்கும். இதனால் வீட்டில் சண்டை சச்சரவுகள், நோய்கள் ஏற்படுவது, பணம் நமக்கு வருவது, அதாவது வருகின்ற பணம் நமக்கு வராமல் பிளாக்கேஜஸ் இருக்கிறது, இந்த மாதிரியான ஒரு சூழல் வீட்டில் இருக்கும். இந்த மாதிரியான சூழல்கள் எல்லாமே வீட்டில் கெட்ட சக்திகள் இருப்பதினால நமக்கு ஏற்படும். அப்போ நாம் இந்த உப்பை இந்த பெரிய பவுலில் கொட்டுவதன் மூலமாக அந்த கெட்ட சக்திகள் முழுவதுமாக அந்த உப்பில் அதாவது உள்வாங்கிக் கொள்ளும் அந்த உப்பாகப்பட்டது. அப்போது வீட்டில் இந்த தீபம் எரிவதன் மூலமாக நல்ல நேர்மறையான அதிர்வலைகள் வீட்டில் ஏற்படும். இந்த நேர்மறையான அதிர்வலைகள் வீட்டில் சண்டை சச்சரவுகள், நோய்கள், மனஸ்தாபங்கள், பணவரவு தடைப்பட்டு இருப்பது நீங்குவது, இப்படியெல்லாம் எல்லாமே நமக்கு நல்லது நடக்கும். இந்த உப்பு தீபத்தை கணக்கு வச்சு தான் நாம் ஏற்றணும். தொடர்ந்து தினந்தோறும் நான் ஏற்றலாமா அப்படின்னு கேட்டால் அதனால் நமக்கு எந்த விதமான பலனும் ஏற்படாது. அதனால் அதுவே ஒரு பழக்கமாக மாறிடும். அதனால் நீங்கள் தினம்தோறும் ஏற்ற வேண்டாம். ஒரு கணக்கு வச்சு அப்பப்போ நீங்கள் செய்யும்போது வீட்டில் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்றது வீட்டில் இருப்பதை உங்களாலேயே உணர முடியும். இதற்கு முன்பாக வீட்டில் ஒரே சண்டை, மனக்கசப்புகள், வீட்டில் பணம் இல்லாமல் இருப்பது, இப்படியெல்லாம் இருந்திருக்கும். இந்த தீபம் ஏற்றுவதன் மூலமாக நமக்கே தெரியாமல் நம் மனதுக்குள்ள ஒரு சந்தோஷம் ஏற்படும், பணவரவு அதிகரிக்கும், எல்லா விதத்திலும் சௌக்கியம் என்பது நமக்கு ஏற்படும். அவ்வளவு அற்புதமான தீபம். எத்தனையோ கோடி மக்கள் இந்த உப்பு தீபத்தை ஏற்றி பயன் பெற்றிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இந்த உப்பு தீபம் நல்ல ஒரு மாற்றத்தை அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி இருக்கு. அதனால் நீங்களும் நாளைய தினம் ஏற்றுவீங்க, ஏற்றணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருப்பதை நான் எப்படி தெரிஞ்சுப்பது அப்படின்னா, நீங்கள் லைக் பண்ணுறதன் மூலமாக. கண்டிப்பாக வீடியோவை லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு அற்புத பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். மகா பெரியவா சரணம்.